வணக்கம் நண்பர்களே, இது நம்ம வீடு சேனல். நம்ம இன்றைக்கி சுவையான இன்ஸ்டன்ட் இட்லி சாம்பார் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு ரெடி பண்ணி கட் பண்ணி வச்சுட்டோம். 3 கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். 100 கிராம் பருப்பு கழுவி ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ குக்கரை இண்டக்ஷனில் வச்சுட்டேன். குக்கர் காயட்டும். நான் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். தேவையான அளவு ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு, சோம்பு, சீரகம், வெந்தயம் இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. பூண்டையும் பச்சை மிளகாயும் சேர்த்துடலாம். அடுத்து வெங்காயம், தக்காளியும் சேர்த்துடலாம். கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் வதங்கினா போதும். இப்போ கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். தேவையான மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ இந்த பருப்பை நம்ம சேர்த்துடலாம். பருப்பை சேர்த்துட்டோம். தேவையான தண்ணியும் ஊற்றிடலாம். வைக்கிறப்ப உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம விசில் போட்டு இறக்கிடலாம். இப்போ குக்கர் விசில் போட்டாச்சு. விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம சாம்பார் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்மளோட இந்த இன்ஸ்டன்ட் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நம்மளுடைய சூடான சுவையான இன்ஸ்டன்ட் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி.